பகவானை இந்த வழியா தான் அடையணுங்கிறது இல்லை, எந்த வழியிலையும் அடையலாம். என்ன பெரியவர்கள் சொன்ன மார்க்கமா இருக்கணும். மகாஜனோ ஏனகதாக சபந்தாக, பெரியவர்கள் சொன்ன மார்க்கமாக இருக்கணும். ஆச்சார புருஷர்கள் காட்டின மார்க்கமாக இருக்கணும். நான் கண்டுபிடிச்சேன் ஒரு மார்க்கத்தை அப்படின்னு புதுசா சொன்னா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்டுபிடிச்சது ராயல்டி எனக்கு கொடுங்க. வியாசர் பராசரெல்லாம் கண்டுபிடிக்காத விஷயத்தை, நாரதர் போன்ற மகான்கள்லாம் கண்டுபிடிக்காத விஷயத்தை, ஆதிசங்கரார் மத்வர் ராமானுஜாச்சாரியார் போன்றவர்கள் கண்டுபிடிக்காத விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒருத்தன் வந்தா ஏன் நம்பணும்? நம்ம அதுக்கப்புறம் சத்சங்கத்தை குத்து சொல்லுவாங்க. வழி வழியா நம்ம பரம்பரையில வந்த ஆச்சார புருஷர்கள்ட்ட நம்மளுடைய தன மனம் ஜீவனை அவர் காலடியில போடணும். அவர்கள் என்ன சொல்றார்களோ அந்த மார்க்கத்தின்படி நம்ம போகணும். சனாதன தர்மத்துல பல மார்க்கங்கள் சொல்லி இருக்கு. அதுல வியாசர் கிருஷ்ணத்வைபாயனரான வியாசர், வியாசர்ல 2-3 வியாசர் இருக்கு. கிருஷ்ணத்வைபாயனர் வேதத்தை 3ஆக பிரிச்சவர். 4 அப்புறம் சேர்த்துட்டார். திரைவித்யா, ரிக் யஜு சாமம் தான் வேதம், அதர்வம் அப்புறம் சேர்த்துண்டது, வேத பாகத்துல சேர்த்துண்டது. இந்த பாகத்தை பிரிச்சு ஒருத்தர் அத்தியானம் பண்ணுங்கோன்னு பிரிச்சு கொடுத்த வியாசர், வேதத்துடைய சாரத்தை தெரிஞ்சின்ற வியாசர், 18 புராணங்களும் எழுதின வியாசர், அத்தனை உபனிஷத்துகளுக்கும் பாஷ்யம் பண்ணின வியாசர். அந்த வியாசர் சொல்றார், தியாயன் கிருதே யஜனஜ்ஞைஹி த்ரேதாயாம் த்வாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கரிகாலமே பிறக்காதக்கு முன்னாடியே சொன்னவர். கரிகாலனும் பிறக்கல, அப்ப சொன்னார், தியாயன் கிருதே யஜனஜ்ஞைஹி த்ரேதாயாம் த்வாபரே அர்ச்சயன். அர்ச்சனம் மூலமாகவோ யஜ்ஞயாகங்கள் மூலமாகவோ தியானங்கள் மூலமாகவோ பகவானை அடையலாம். ஆனா செய்யறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. இல்லை எனக்கு சக்தி இருக்கா அப்படின்னா யாரா சொன்னான்னா நமஸ்காரம் பண்ணி, அவளை நமஸ்காரம் பண்ணி, சாஷ்டாக நமஸ்காரம், தண்டவத்தை பிராணாமம் பண்ண என்னால முடியாது. ஏன்னா எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல நினைக்கிறோம். விருத்தியே இல்லாம மனசை வச்சுக்க முடியுமா? தியானம்ங்கிறது சைலண்டா இருக்கிறது இல்ல, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. அந்த பீஸ் மனசு ஏதோ பேசிட்டே தானே இருக்கு. நம்மள்கிட்ட பேசுறத நிப்பாட்டி இருக்கா? ஒரு நிமிஷம் மனச பேசுறத நீங்க அதக்குங்கோ, எல்லாரும் பேசாம இருங்கோ அப்படின்னா வாயை வேணா கட்டி போட்டுடலாம். மனசை கட்டி போட, நம்ம மனசையே நம்ம கட்டி போட முடியுமா? 108 காயத்ரி முடிக்கிறதுக்குள்ள அஸ்வமேத யாகம் பண்ண மாதிரி வாஸ்தவமா இல்லை. இருந்தாலும் நியமம் பண்ணணும், கர்மா செஞ்சு ஆகணும், நித்திய கர்மா செஞ்சாக வேண்டி இருக்கு. தியானமான லபிக்கல. எங்க மகாராஜ் ஒரு கதை சொல்லுவார். யாரோ ஒரு பிரவச்சனத்துக்கு போனார், லெக்சர்ல போனார், தியானத்தை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினார். தியானம் பேர்பட்டு தெரியுமா? மன சமாதானம் கொடுக்கும். தியானம் வந்து அப்பேற்பட்டது இப்பேற்பட்ட யோகிகள்லாம் கண்டுபிடிச்சு அவரை அதுக்கு ஸ்டெப்லாம் விதிமுறைகள்லாம் சொல்லித்தரேன், அதுபடி செய்யுங்க. விதிமுறைகள்லாம் சொல்லி தந்து இப்படிதான் செய்யும். ஓ சரி. ஆத்துல உட்காந்துட்டார். ஆத்துக்காரி சொல்லிட்டார், நாளைக்கு ஆபீஸ் எனக்கு 8 மணிக்கு தான், காலையில 5:30 இருந்துருவேன். குழந்தை முடிச்ச உடனே காய்ச்சி பிடிச்சு எனக்கு கதை சொல்லாது, யாரும் சத்தம் போடக்கூடாது. கரெக்டா 7 மணிக்கு முடிப்பேன். அப்படியே சட்டையை போடுவேன், எனக்கு டிஃபன்லாம் ரெடியா இருக்கணும், அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் அன்னியில இருந்து தியானம் ஆரம்பிக்கிறேன். ஓ சரி, ரொம்ப சந்தோஷம். கதவை சாத்தின்றார், லைட்டெல்லாம் அணைச்சின்றார், சிவப்பு லைட்டை மாத்திரம் ஒன்று போட்டு வச்சார். உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். இந்த அம்மா ஷர்னா மிக்ஸி போட்டார். உடனே வெளியில வந்தார். என்னம்மா இப்பதாம்மா சொல்லிட்டு போயிருக்கேன், தியானம் பண்றேன்னு மிக்ஸியை போடுறேன். ஓ சாரி சாரி சாரி,
நான் உங்களுக்கு டிஃபன் வாங்குறதுக்கு இட்லி தயார் பண்ணியாச்சு, சட்னி அரைக்கணும்னு நினைச்சேன். சரி தொட்டுக்க ஒண்ணு பரவாயில்ல, இட்லி மாத்திரம் கட்டி வச்சுடுறேன். அது வேண்டாம் வேண்டாம், நீ மிக்சியை போட்டுக்கோ. சட்னி இல்லாம இட்லி எல்லாம் சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நியமம் இருக்கு, இந்த அளவுக்கு தான் வைராக்கியம். ஒருவேளை காஃபி விட முடியுமா? ஒருவேளை காஃபி, ஒரு பொழுது அன்னத்தை விட முடியறதா? ஏகாதசி எடுக்க முடியறதா? நல்லாமோ விரதங்கள் சொல்லியிருக்காளே, அதெல்லாம் பண்ண முடியாதா? நம்ம என்னத்தை தியானத்தை பத்தி பேசணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், ரமண மகர்ஷி இருந்தார்னா கோட்டியில ஒத்தர ஒரு தரிசனம் பேர்பட்ட தியானத்துல இருந்தார். ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் போய் உட்கார்ந்துட்டார் குகையில. சின்ன வயசு, தியானம் லபிச்சது அவருக்கு. கண்ண முடினா தியானமா, பேசாம இருந்தா தியானமா? மிருகங்களுக்கெல்லாம் ஹைபர்னேஷன் உண்டு. 6 மாசம் கண்ணையும் முன்னிட்டு பேசாம இருக்கும். தியானம் பண்றதா? 6 மாசம் 3 மாசம் ஹைபர்னேஷன், தூங்கிட்டே இருக்கும். 3 மாசம் தூங்கி தியானம் பண்றதா? தியானத்துக்கு சூக்ஷ்மம் இருக்கு. மனசை லபிக்கணும், விதேகத்தன்மையை அடையணும், சுஷுப்தி நிலையை அடையணும். ரமண மகர்ஷி இருந்தாருன்னா அங்கிருந்து வந்தா, இந்த குழந்தை தியானத்துல இருக்க, என்ன சாப்பிட்டுதோ என்ன செய்ய, 2-3 நாளா இங்கேதான் பார்த்துட்டு இருக்கேன், என்ன செஞ்சு தெரியலையே. அம்மா அவசர அவசரமா ஆத்துக்கு போய் கொஞ்சம் சாதம் போட்டு தயிரை விட்டு பிசைஞ்சு கொண்டு ரமண மகர்ஷியோட வாயை திறந்து உள்ள வச்சா, வாயை மூடினான். உள்ள வச்சு வாயை மூடினான். ரமண மகர்ஷி நிச்சிந்தையா இருக்கா. அங்கேயே 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்தா. வாயை திறந்தா பாதி இல்லை பாதி இருக்கு. அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வச்சா வாயை மூடினா. உட்காண்டே இருந்தா. திருப்பி வாயை திறந்தா 1/2 மணி நேரம் ஆயும் அந்த சாதம் உள்ள போக. சரி சாப்பிட்டுட்டோம்னா ஆத்துக்கு வந்துட்டா. மறுநாள் காலையிலே எழுந்துட்டு திருப்பி பிசைஞ்சிட்டு வந்து திருப்பி வாயை திறந்தா நேத்திக்கு வச்ச சாதம் புளிச்சு போய் அப்படியே இருந்தது. வாயில இருந்து எடுத்து போட்டுட்டு அப்புறம் இன்னொரு படுக்க வச்சாங்க. இதுதான் தியானம். இதுக்கு பேர் தானே தியானம். நம்மளும் ஒரு 10 நிமிஷம் ரூம்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணினேன்னு ஈத்தின்னு இருக்கும். ஏதோ பிராணாயம் பண்ணினேன், டென்ஷனா இருந்தது, படபெண்ணா இருந்தது, 4 பிராணாயம் பண்ணேன், கொஞ்சம் சமாதானமாச்சு. அதுக்கு வேணா பண்ணலாமே தவிர பகவத் சாதனத்துக்கு யாரும் பண்ணல. யோகாசனங்களோ யோகா பண்றதோ அதுக்குதான், உடல் ஆரோக்கியத்துக்கு பண்றோமே தவிர பகவத் சாட்சாத்காரத்துக்கு யாரும் யோகாசனம் பண்றோம்? யம நியம ஆசன பிரத்யாகார தாரண தியான சமாதி 8 அங்கங்கள் கொண்ட யோகா. யமம்னுங்களே ஃபெயில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபெயில் ஆயிடுவோம். அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம என்ன யோகா, ஏதோ முட்டு வலிக்கிறது காலை வலிக்கிறதுனா யோகாசனம் ரொம்ப நன்னா இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்றது, அது பண்றது, முகுட்டாசனம் பண்றது, அட பவனமுக்தாசனம் பண்றது, அர்த்த சக்கராசனம், உடல் ஆரோக்கியத்துக்கு தான். எந்த யோகா சென்டராவது நான் யோகா கத்து தரேன், 15 நாள்ல பகவானுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கு பெற்று தருவேன். ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா பண்ணலாமே தவிர பகவத் சாட்சாத்காரத்துக்கு யோகா இப்போ யாராலையும் பண்ண முடியல. அதுக்கு சக்தி இருக்கு, செய்யாததுக்கு நமக்கு சக்தி இல்லையா? இதெல்லாம் சொல்லித்தான் உணரணுமா? நம்ம யஜ்ஞ யாகங்கள் சொன்னாலும் கூட அதுல எத்தனையோ லோபங்கள் இருக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் நம்ம பண்றோம். ஏதோ ஆத்ம சமாதானத்துக்கு நித்தியகரமான எது இருக்கோ அந்த ஹோமங்கள் பண்ண வேண்டியதுதான். பெருசு பெருசா இழுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றேன்னா, சமித்து பிறக்கிறதுல இருந்து, திரவியங்கள் சேர்த்துக்கிறதுல இருந்து, மந்திரலோபங்கள்ல இருந்து, ஸ்ரத்தாலோபங்கள்ல இருந்து நிறைய லோபங்கள் நடக்கிறது. 100க்கு 100 நான் யஜ்ஞத்தை சரியா பண்ணிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த விஷயத்தையும் நான் சொல்லல, ஆதிசங்கர் பகவத் பாதா சொல்றார். சுநிபுணானாமபி சூக்ஷ்மாபராத தர்சனா. பெரிய நிபுணனா இருந்தாலும் கூட சின்ன அபராதம் விட்டே தீருவான். யாராலையும் 100க்கு 100 சரியா பண்ண முடியாது. சமித்த தானா விழுந்ததாக இருக்கணும், கிருமி கடிச்சதாக இருக்கக்கூடாது, கவட்டையா இருக்கக்கூடாது, 6 அங்குலம் இருக்கணும், 5ல இருந்து 6 அங்குலம் இருக்கணும்.
சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்கணும், கட்டவரல் சைஸுக்கு இருக்கக்கூடாது. உடைச்சு போடக்கூடாது, உள்ளதா அப்படியே போட. இதுல எத்தனை பேர் பாஸ் ஆறாப்பா? சமிதி வேணுமாப்பா அப்படின்னா அவன் அழகா ஒரு கட் பண்ணி ஒரு பண்டில் போட்டு வச்சிருக்கான். நான் சொல்றது என்னோட சொந்த பராசரருடைய சூத்திரம் பாருங்க. ஒரு தர்மசாஸ்திரத்துல பராசரருடைய சூத்திரத்தில் இருக்குது. சம்ஷேப தர்மசாஸ்திரம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அவசியம் ஆத்துல வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமோ? நம்மளால செய்ய முடியாதுன்னு ஒவ்வொரு க்ஷணமும் உணர்றதுக்கு. நம்மளால செய்ய முடியாதுன்னு உணரணும். இதெல்லாம் படிக்காம நான் செஞ்சேன் பாருன்னு நம்ம சொல்றோம். செஞ்சது வாஸ்தவம் தான், ஏதோ செஞ்சிருக்கேன் ஏத்துக்கோப்பான்னு சொல்லிக்கலாமே தவிர செஞ்சேன் பாத்தியான நெஞ்சம் நிறுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லை அவனா பார்த்து ஏதோ கிரேஸ் மார்க் போட்டா போட்டுட்டு போட்டு. இன்னொன்னு சொல்றேன், செய்ய முடியாட்ட பலன் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லாம விருத்த பலனும் வரும். விருத்த பலனும் கூட வரும். திரவிய சம்பாதிக்கிறதுக்கு சொல்றேன், பாலும் பாக்கெட் பால் தானே இருக்கு. பாக்கெட் பால் இப்ப சொல்ற தேசிய பசுல தான் அந்த சக்தி இருக்கு, பிரீடு பசுல கூட சக்தி இல்லைங்கிற. நாட்டு பசுல தான் சக்தி ஏங்கிற ஒரு விஷயத்துல அது உணர்ந்தோம். மாடு பால் கறந்ததுக்கு அப்புறம் கீழே உட்காந்தா அந்த சாணியில இருக்கிற பாக்டீரியா பிரீடு பசுவோட காம்புல போய் விட்டுண்டு காம்பு வீங்கிடும், மடு வீங்கிடும். நாட்டு பசு உட்காந்தாலும் அந்த பாக்டீரியா ஒண்ணும் செய்யாது. ஏன் தெரியுமோ? நாட்டு பசுவோட சாணி ஆன்டி பாக்டீரியல், பிரீடு பசுவோட சாணி பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியல் சொல்றதுக்கு இல்லை. இது பிரத்யட்சமா எங்காத பார்த்து. இப்படி இருக்கும் பொழுது கலப்படம் நிறைய இருக்கு. நாடு பிரீடு, பிரீடு நாடு. மனுஷால்கிட்ட எப்படி கலப்படமோ அதே மாதிரி மாடுட்டையும் கலப்படம். இதுலாம் போய் அதுவும் பாக்கெட் பால் அவன் ஏற்கனவே காய்ச்சிட்டான், காய்ச்சி ஃபேட்லாம் எடுத்தாச்சு. அவன் 2 நாள் ஆகும் அந்த இதெல்லாம் ப்ராசஸ் முடியறதுக்கு. பாக்கெட் போட்டு தருவான், டிஸ்ட்ரிபியூட்டர் 2 நாள் இருக்கும். அவன் ஏஜென்ட்ட கொடுப்பான், ஏஜென்ட் 2 நாள் வச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுப்பான். நீங்க வேற ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை யஜ்ஞத்தை கொடுத்துட்டு யஜ்ஞத்துக்கு கொடுத்தேன் திரவியம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன? ஏதோ என்னால முடிந்தது சேரேன்பா, ஏதேனும் அபதாரம் தான் நீ மன்னிச்சுக்கணுங்கிற ஒரு வினந்தியோட இல்லாம டாம்பிகமா இருக்கு. வினந்தியா இருந்தாலும் கிரேஸ் மார்க் தான், அவனு பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. யஜ்ஞ யாகமும் போச்சு. அர்ச்சனைன்னு சொன்னாலும் கூட திருமூலர் ஒண்ணு சொல்றார், விழியொன்று பார்க்க செவியொன்று கேட்க வாயொன்று பேச கையொன்று செய்ய மனம் ஒன்று நாட. இப்படிதான் நம்மளுடைய அர்ச்சனை இருக்குன்னு சொல்ற. கண்ணு ஒண்ண பார்த்துட்டு இருக்கு, கை ஏதோ போட்டு இருக்கு, வாய் ஏதோ பேசிட்டு இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு, காது வேற ஏதோ கட்டு இருக்கு. இப்படி செய்யற பூஜையை எப்படி ஏத்துக்க போற? ஏகாகிர சித்தம் இல்லையே. டிரான்ஸ்ஃபரிங் flowers to one place to another. இதான இந்த பூவை அங்க போட்டிருக்கோம். பீமன் மாதிரி அர்ச்சனை பண்ணியிருக்கோமா? பீமன் தான் அர்ச்சனைக்கு உதாரணம். சாப்பாட்டுராமன் நினைச்சிருப்பேன், ஆனா சமயப்பறையில உட்கார்ந்துட்டே மனசார அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தான் பீமன். பேர்பட்ட அர்ச்சனை அது. பூசலார் சுவாமிகள் மாதிரி அர்ச்சனை பண்ணணும், மனசார பண்ணினார் அர்ச்சனை. சிவனே சாட்சாத்காரமானார் அவருக்கு. ராஜாடே சொல்லிட்டார், எனக்கு இன்னொருத்தர் கோவில் கட்டின்னு இருக்கார், அங்கதான் போறேன். இப்போ அர்ச்சனையிலையும் நமக்கு அப்போ ஒண்ணுதான் இப்போ இருக்கு. ஏதோ கலில நாமசங்கீர்த்தனம் சொல்றோமே தவிர எல்லா யுகத்திலையும் நாமசங்கீர்த்தனம் தான் கொடி கட்டி பறந்துருக்கு. நாமசங்கீர்த்தனம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிருதயுகத்துல நாமசங்கீர்த்தனம் இல்லையா? பிரகலாதன் என்ன சொன்னான்? யஜ்ஞாகமா பண்ணினான், தியானம் பண்ணினானா, யோகம் பண்ணினானா? இல்லையே. நாராயண 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 நாமசங்கீர்த்தனம் தான் பண்ணி. திரேதாயுகத்துல அங்கதனோ சபரியோ குஹனோ பரதனோ ஆஞ்சநேயரோ என்ன பண்ணினா? ராம 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 நாமசங்கீர்த்தனம் தான் பண்ணினா. களினா எல்லா யுகத்திலையும் நாமசங்கீர்த்தனம் தான் கொடி கட்டி பறந்திருக்கு.
துவாபர யுகத்துல அங்கதன், உத்தவன், கோபிமார்கள், ஆச்சாரம் தெரியாத ஆயர்மார்கள், கோபாலர்கள், அர்ஜுனன், திரௌபதி, குந்தி, விதுரர், பீஷ்மாச்சாரியார். சகஸ்திரநாமம் சொன்னாரே பீஷ்மாச்சாரியார். நான் என்னதுல சேர்த்துக்கணும்? நாம சங்கீர்த்தனம் தானே இது. கலியிலேனா என்ன? ஏன் கலியிலே ஸ்ட்ரெஸ் பண்றானா? மற்ற யுகங்கள்ல நாமாவும் இருந்தது, மற்றதும் இருந்தது. இங்க நாமாவை தவிர ஒண்ணுமே. நாமாவை அசைக்க முடியல. மீதெல்லாம் அசைஞ்சு போச்சு, நாமாவை யாரும் அசைக்க முடியல. நாமா அப்படி இருக்கு. அதனால யாரும் சந்தேகப்பட வேண்டாம். துக்காமணி நாகி விஸ்வாச ஜாமணி மகாவே புராணி விசாரம். உங்களுக்கு என் வச்சனத்துல நம்பிக்கை இல்லையானால் புராணத்தை பாருங்கிறார். அதுதான் சொல்றார் இந்த முதல் சரணத்துல, இந்த அபங்கத்துல, நாம கேதாவாயா கேலா, நாம கேதாவாயா கேலா, तुकाराम महाराज கேட்கிறார், நாம கேதாவாயா கேலா, நாம கேதாவாயா கேலா. நாமாவை எடுத்துட்டவன் வம்பா போனான்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கா? என்ன ஸ்ட்ராங்கா பேச, ஐசே கோனே ஐக்கிலா, ஐசே கோனே ஐக்கிலா. சார் பஜனைக்கு போனா அப்படியே வம்பா போயிட்டான், கேள்விப்பட்டிருக்க. இன்னொன்னு இருக்கு, வம்பா போனவன் ஏதோ பஜனைக்கு போனா இப்ப எப்படி இருக்கான் பத்தில அப்படின்னு வேணா இருக்கு. பஜனைக்கு போனா வம்பா போனா கேள்வியாவது பட்டிருக்கா? நீங்க பார்க்க வேண்டாம். அப்படி ஒருத்தர் சொன்னா கேள்வியாவது பட்டிருக்கா? ஏன்னா பகவான் பிரமாணம் கொடுக்கிறார். இதுக்கு பகவான் பிரமாணம் கொடுக்கிறார். அபீச்சே துராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் கவசிதோ ஹி சஹ. நாம சங்கீர்த்தனத்துக்கு இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னவர் தான் வரலாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு ஸ்டெப் மேலவே சொல்ற, மதுபானம் பண்ணிட்டு வந்தாலும் கூட அவனை எந்திரன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் யாருக்கும் ரைட்ஸ். அவமானம் உட்கார்ந்து யாரும் தூஷணம் பண்றதுக்கும் அதிகாரம் கிடையாது. எப்படி பார்க்கணும் தெரியுமோ? அவன் துராச்சாரனா இருந்தாலும் சரி, அபீச்சே துராச்சாரஹா. இது நான் சொல்லல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில சொல்றான். அபீச்சே துராச்சாரஹா
துராச்சாரம் இருந்தாலும் பரவாயில்ல, நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்து உட்கார்ந்தாச்சு, அவனும் நாமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா சாதுரேவ சமந்தவ்யா, அவனை சாதுன்னு தான் நீ சொல்லணும். அவன் எப்படின்னா நான் பார்த்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா கான்ஸ்டபிள் சல்யூட் போட்டே தீரணும். எனக்கு தெரியாதா, அங்க லஞ்சம் வாங்கிட்டாரு, இங்க வந்து அது அவருக்கு மேல உள்ள டிஎஸ்பியோ எஸ்பியோ பார்த்துக்கிறார். நீ என்ன செய்யணும்? சல்யூட் போட்டே தீரும், இல்லாட்ட உன் வேலை போயிடும். அது போல நாம சங்கீதனம் பண்றவா எப்படின்னா பகவான் பார்த்துக்கிட்டோம். அந்த விசாரம் நமக்கு இல்லை. குணதோஷமனான அவர் எப்படி, அவர் பேக்ரவுண்ட் எப்படி, அவ வாழ்க்கை, அதெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லை. அபியச்சே துராச்சாரா இருக்கட்டும், இருந்துட்டு போறான் துராச்சாரம்னா உனக்கு என்னாச்சு? சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் பவிஸ்துஹி சமா கண்டிஷன் போட்டுட்டான் கிருஷ்ணன் இதுல. அது மாத்திரம் இல்ல, நான் என்னமா செய்வேன் அவனை? துராச்சாரம் நீ சொல்லி ஒன்ன நீ கீழே தள்ளின்றாத. நான் எப்படி செய்வேன் தெரியுமா? க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்தி நிகச்சதி. உன ஒரு செகண்ட்ல அவனை தர்மாத்மாவா மாத்திடுவேன். எத்தனை ஆச்சரியங்கள் நம்ம பார்க்கிறோம். தர்மாத்மாவான ஆச்சரியங்களை பார்க்கிறோம். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்தி நிகச்சதி. அந்த பொழுதே அவனுக்கு சாந்தி வந்துடும். ஒரு வாக்கியம் சொல்றாரு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெட் லைன்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு தெரியுமோ? கௌந்தேய அர்ஜுனா நமே பக்தா பிரணஷ்யதி. ஒரு காலமும் ஏன் பக்தன் அழிஞ்சான சரித்திரம் கிடையாது. நான் அழிய விட மாட்டேன். விட்டலா விட்டலா